ஒவ்வொரு வருஷமும் தவறாம பரப்பளவு கேள்வியிட தொடர்ச்சியாக இந்த இருபடி சமன்பாடுட மூலத்தை கன்ற கேள்வி வரும். முதலாவது பரப்பளவு கேள்வியில இந்த சமன்பாடை உருவாக்குற கேள்வி முதலாவது பகுதியா இருக்கு. அதுக்கு அடுத்த பகுதி நாங்க எடுத்த இந்த சமன்பாடை தீர்த்து சில மூலங்களை காணணும். அதுக்கு எங்களுக்கு ரெண்டு முறைகள் இருக்கு. ஒன்று வர்க்க பூத்தியாக்கல் முறை மூலம் தீர்க்கிறது, அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்கிறது. இந்த முறையில தான் செய்யணும்னு சொல்லி கேள்வியிலே இருக்காது. உங்களுக்கு எது இலகுவான முறைன்னு சொல்லி படுதோ அந்த முறையில நீங்க செய்யலாம். அப்ப நாங்க இப்ப வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா இப்ப சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த கேள்வி எப்படி தீர்க்கிறன்றதை நாங்க இப்ப பார்ப்போம். அப்ப எங்களுக்கு தரப்பட்ட சமன்பாடு வந்து எக்ஸ் வர்க்கம் சக 6x சய 79 சமன் சைவர். சரியா? அந்த சமன்பாட்டை நாங்கள் எழுதுவோம். மறுபடி எக்ஸ் வர்க்கம் 6x சய 79 சமன் சைவர். சரியா? இனி இருபடி சமன்பாடுட பொதுவான வடிவம் அதை இதுக்கு கீழே எழுதி கொள்வோம். ax வர்க்கம் சக bx சக c சமன் சைவர். இருபடி சமன்பாடுட பொதுவான வடிவம். இங்க ஏ மாதிரி என்ன இருக்கிறார்? ஏ மாதிரி எங்களுக்கு தரப்பட்ட சமன்பாட்டுல என்ன இருக்கிறார்? எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இல்லை, குணகம் ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று. சரியா? அதே மாதிரி பி இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கிறார்? பி இருக்கிற இடத்துல ஆர் இருக்கிறார். அதே மாதிரி சி இருக்கிற இடத்துல என்ன இருக்கிறார்? சி இருக்கிற இடத்துல 79 போட்டாப்ல. என்ன 79 இல்ல, மறை 79 இருக்கிறார். சரியா? அப்ப ஏ என்ன, பி என்ன, சி என்னன்றதை எழுதி கொள்வோம். ஏ மாதிரி ஒன்று இருக்கிறார், பி மாதிரி ஆறு இருக்கிறார், சி மாதிரி மறை 79 இருக்கிறார். ஓகே தானே? இப்ப நாங்கள் இந்த ஏபிசி என்ற நாங்க எடுத்த பெருமானத்தை சூத்திரத்துல பிரதியிட போறோம். சரியா? அப்ப சூத்திரத்தை எழுதி கொள்வோம். எக்ஸ் சமன் மறை பி சக அல்லது சய வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் சய 4ac முழுவதின் கீழ் 2a. இந்த சமன்பாடு நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். இப்ப கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி அதுல எஸ்என்டிஎன் சமன்பாடு எக்ஸாம்ல தர மாட்டாங்க, அதை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். இப்ப கனவளவு அந்த கேள்வியெல்லாம் செகண்ட் பார்ட்ல முதலாவது பேஜ்லயே தந்திருப்பாங்க. அந்த சமன்பாடு நாங்க ஞாபகம் இல்லாட்டியும் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும். ஆனா இந்த சமன்பாடு எக்ஸாம் பேப்பர்ல தர மாட்டாங்க, இது நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த சமன்பாடு அப்படியே எழுதிட்டு இனி ஒரு வேலையும் இல்லை. என்ன செய்யறது? இந்த ஏபிசியை அப்படியே கொண்டு இதுல போடுறது மட்டும்தான் வேலை. போட்டுட்டு சுருக்கினா விட வந்துடும். ஒரு இலகுவான முறை. சரி, அப்ப எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அப்ப எக்ஸ் சமன் அப்படியே பார்த்து எழுத போறோம், ஒரு எழுத்து விடாம பார்த்து எழுத போறோம். இங்க முன்னுக்கு மறை இருக்கு எழுதியாச்சு. அங்கால பி, பி வந்து எவ்வளவு எங்களுக்கு தெரியும்? 6. அப்ப பி காண்டி 6. அங்கால என்ன இருக்கு? சக அல்லது சய இந்த வர்க்க மூலத்துக்குள்ள திரும்ப பி வருது. ஏன்னா பி வர்க்கம். அப்ப பி என்று சொன்னா 6, பிக்கு பதிலா 6, மேல வர்க்கம் இருக்கு. சரியா? அங்கால என்ன? மறை 4. சரியா? 4 ஏசி, 4ம் ஏயும் சியும் என்ன செய்யுது? ஒன்றோட ஒன்று 4 தர ஏ தர சி மூணும் பெருக்கப்படுது. அப்ப அப்படியே எழுதும் 4 தர ஏ. ஏ மாதிரி என்ன இருக்கு? 1 போட்டாச்சு. அங்கால சி மாதிரி என்ன இருக்கு? சி மாதிரி மறை 79. சரியா? சி மாதிரி மறை 79. அப்ப மறை என்று சொன்னபடியா நாங்கள் ஒரு அடை கொண்ட போட்டுக்கொள்வோம், அது வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு. மறை 79. சரியா? ஓகே. இப்ப முழுவதின் கீழே 2 தர ஏ, 2 தர ஏ மாதிரி என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப 2 தர 1 பிரதியீட்டு வேலை முடிஞ்சு. சரியா? இனி சுருக்கி 2 விடைகளை காண்ற மட்டும்தான் வேலை இருக்கு. அவ்வளவுதான். பாருங்க, சமன்பாடு அந்த சமன்பாடு அப்படி எழுதுவீங்க. அதுக்கு கீழே இந்த பொதுவான வடிவத்தை எழுதி கொள்வீங்க. ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் சைவ். பிறகு ஏ மாதிரி என்ன இருக்கார், பி மாதிரி என்ன இருக்கிறார், சி மாதிரி என்ன இருக்கிறார் என்றதை எழுதுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் மனப்பாடம் பண்ண இந்த சமன்பாடை எழுதுவீங்க. அதுக்கு பிறகு பி காண்டி ஏ காண்டியும் சி காண்டியும் நீங்க கண்டுபிடிச்ச விடைகளை அப்படியே கொண்டே போடுவீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இனி எங்களோட சுருக்கல் தான். சுருக்கல். சரி, இனி சுருக்க போறோம். அப்ப என்ன செய்ய போறோம்? இதை அப்படியே திரும்ப எழுதுவோம். மறை 6
சக அல்லது சய. ஆறுட வர்க்கம் 6 × 6 36 என்ன, 6 × 36. அடுத்ததை பாருங்க, இங்க மறை 4, இங்க மறை 79. அப்போ மறையும் மறையும் பெருக்கப்பட்டால் நேர் வரும். ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா நேர்குறி வரும். அப்ப மறையும் மறையும் பெருக்கப்பட்டு நேராயிடும். அங்கால 4 தரம் உண்டு, 4 4 தரம் 79 என்ன, 79 4ஆல பெருக்கும், 4 9 36 6 3 மிச்சம் 4 28 316 வரும். கீழே என்ன வரப்போகுது, 2 2, கீழே 2 2 சிம்பிள். சரியா? ஓகே, இனி நாங்கள் மிச்சத்தையும் எழுதுவோம். ஓகே, அப்ப எக்ஸாமன் சய 6 சக அல்லது சய 36 316 கூட்டுவோம். 36 316 கூட்டினா எவ்வளவு, 352 வரப்போகுது. 352 வரப்போகுது, கீழே 2. சரியா? 352க்கு வர்க்கம் மூலம் உங்களுக்கு தெரியாது. சரியா? 352 ஒரு நிறைவர்க்க எண் இல்லத்தானே. அப்ப அது முழுமை சீடாக இருக்கு. அதை எளிய சீடா மாத்தினாதான் அவங்க தந்த இந்த உதவியை எங்களுக்கு பயன்படுத்தலாம். சரியா? 22க்கு நாங்க 4.69 பாவிக்கலாம். ஆனா 352க்கு எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப அது முழுமை சீடாக இருக்கு, நாங்க அதை எளிய சீடா மாத்துவோம். அப்ப 352க்குள்ள எத்தனை 22 இருக்கு, நாங்கள் பிரிச்சு பார்ப்போம். ரஃப் பேப்பர்ல பிரிச்சு பார்ப்போம். 352க்குள்ள எத்தனை 22 இருக்கு. 35க்குள்ள ஒரு முறை என்ன, 35க்குள்ள ஒரு முறை. அப்ப எத்தனை மிச்சம், 13. இந்த 2 இறக்கினா 132. 132க்குள்ள 22 6 முறை. அப்ப மொத்தம் 16 முறை இருக்கு. சரியா? 352க்குள்ள 22 எத்தனை இருக்கு, 16 இருக்கு. சரியா? அப்ப முழுமை சேடா இருக்கிற இந்த 352 நாங்க எளிய சேடா மாறோம். சரியா? மறை 6 சக அல்லது சய 352 இப்ப எப்படி உடைச்சல் 2 தெரியும் எங்களுக்கு. ஏன்னா 352க்குள்ள 22 16 முறை இருக்கு. அப்ப 16 தர 22 எழுதலாம். சரியா? பெருக்கினா இவர் வரும், கீழே 2 இருக்கு. சரியா? இனி பாருங்க, வர்க்கமூலம் 16, அங்கால வர்க்கமூலம் 22. வர்க்கமூலம் 16க்கு எங்களுக்கு விட தெரியும் தானே. வர்க்கமூலம் 16 கூட என்ன, 4. அது மாதிரி வர்க்கமூலம் 22க்கும் தந்திருக்காங்க உதவி. ஏன்னா என்னத்தை பயன்படுத்திட்டான், 4.69 அதை கொண்டே பிரதி. அப்ப மறை 6 சக அல்லது சய வர்க்கமூலம் 16க்கு பதிலா 4, அங்கால 22க்கு பதிலா 4.69, கீழே 2, கீழே 2 இருக்கிறார். சரியா? இனி என்ன செய்ய போறோம், பெருக்க போறோம். என்ன, பெருக்கல தானே முதலாவது செய்ய போறோம். அப்ப 4 தர 4 கிட்டத்தட்ட 16க்கு மேல வரப்போ டக்குன்னு பெருக்கி பார்ப்போம். என்ன, 4.69 4ஆல பெருக்குவோம். 50 36 3 மிச்சம், அங்கால 24 27 என்ன, 2 மிச்சம் 1 மிச்சம், அங்கால என்ன 16 16 ஒன்றும் எத்தனை 18 என்ன, 2 மிச்சம் 18 வரும். ஓகே, 18.72 வரும். பெருக்கினா 18.72 வருது. அப்ப மறை 6 சக அல்லது சய இதால பெருக்கினா 18.76 வந்திருக்கு, கீழே 2 இருக்கு. எக்ஸாமன் ஓகேவா, வேலை முடிஞ்சு. இனி நாங்கள் இதுல சக அல்லது சய இருக்கு. அப்ப 2 விடையில காணப்போறோம். என்ன, ஒன்று நேர் எடுத்தா ஒரு விடை ஒன்று வரும், அங்கால மறை எடுத்தா ஒரு விடை ஒன்று வரும். சரி, அதை நாங்க இந்த பக்கம் எழுதுவோம் மட்டும். ஓகே, அப்ப நேர் எடுத்தால் என்ன, நேர் எடுத்தா எக்ஸாமன் மறை 6 சக அல்லது சய என்ற இடத்துல இப்ப சக மட்டும்தான் வரப்போறாரு. ஏன்னா சக அல்லது சய என்ற இடத்துல இப்ப சக மட்டும்தான் வரப்போறாரு. என்ன, நாங்க நேர்குறியை தானே எடுத்திருக்கிறோம். அங்கால என்ன இருக்கு, 18.76, 18.76 முழுவதின் கீழ் 2, முழுவதின் கீழ் 2. ஓகே, அப்ப இங்க பாருங்க, இது மறை 6, இது நேர் 18. அப்ப வேற வேற குறிகள் என்று சொன்னா கழிபடும். மறை நேர் வேற வேற குறிகள் என்றா கழிபடும். விடைக்கு பெரிய நம்பர்ல குறிய போடுவோம். அப்ப 18ல இருந்து 6 போனா 12 என்ன, 12.76 வரும். விடைக்கு பெரிய நம்பர்ல குறிய போடுவோம். அப்ப இதுல பெரிய நம்பர் என்ன, 6ஆ 18ஆ, 18 தானே பெரிய நம்பர். அப்ப 18 குறி நேர். அப்ப விடைக்கு நேர் குறி இருக்கும், கீழே 2 இருக்கு. சரியா? இனி 12 6ஆல பிரிச்சா 12.76 6ஆல பிரிச்சா 6.38 வரும்.
எக்ஸுக்கு நேர் பெருமானத்துக்கு ஒரு விடை எடுத்துட்டேன். சரியா? இனி மறை எடுத்தா ஒரு விடை வரும். மறை எடுத்தா ஒரு விடைய வரப்போகுது. என்ன இந்த இடத்துல பிளஸ் அல்லது மைனஸ் இருக்கு. அதுல நாங்க இப்போ மறை எடுக்க போறோம். மறை எடுத்தா என்ன நடக்கும்? எக்ஸாமன் மறை 6 மறை 18.76 கீழே 2 வரப்போகுது. அப்ப ஒரே குறிகள் வந்திருக்கு. என்ன ஒரே குறிகள் மறை 6 மறை 18 ஒரே குறி. வேற வேற குறியண்டா கழிபடும். ஒரே குறியண்டா கூட்டுப்படும். விடைக்கு அதே குறிய போடும். ஒரே குறியண்டா கூட்டுப்படும். நம்ம 18 மாறும். என்ன 24.76 வந்திருக்கும். அதை 2ஆல பிரிச்சா 24 2ஆல பிரிச்சா மறை 12.38 வந்திருக்கும். மறை 12.38 வந்திருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியும் இது பரப்பளவு கேள்வி. அப்ப இந்த எக்ஸ்ன்றது நீளம். நீளம் என்று சொன்னா எப்பவுமே நேரா தான் இருக்கும். வர்க்க புத்தியாக்க முறையிலையும் படிச்சுனாங்க. நீளம் என்று சொன்னா அது எப்பவுமே நேர் பெருமானமா தான் இருக்கு. அப்ப இது பொருந்தாது. மறை பெருமானம் பொருந்தாது. ஆகவே எக்ஸ் இதை நான் அழிக்கிறேன். சரியா? இந்த விட பொருந்தாது. எக்ஸ் எப்பவுமே 0 பெருசா தான் இருக்கும் நீளமா இருந்தா. சரியா? அப்ப இந்த விட தான் பொருந்த போது ஆகவே எக்ஸ் 6.38 2 விட வரும். ஆனால் இந்த விடை மட்டும் நீங்க போட்டுட்டு வந்திருந்தால் அதுக்கு புள்ளிகள் கிடைச்சிருக்காது. ஏன் சொல்லியிருக்காங்களே என்ன எக்ஸின் பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு காண சொல்லியிருக்கு. கிட்டிய முதலாம் தசமானத்துக்கு மட்டம் தட்டி கொடுக்கணும். என்ன அப்ப இங்க பாருங்க 6.38 விட வந்திருக்கு. அப்ப இங்க முதலாம் தசமதானம் என்றவர் 3. சரியா? தசத்துக்கு பின்னுக்கு வரவர் முதலாம் தசமதானம், அடுத்தவர் 2ஆம் தசமதானம். அப்ப முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்ட சொன்னா 2ஆம் தசமதானத்தில் இருக்கிற நம்பரை பார்ப்போம். அவர் 5 அல்லது 5 விட கூடவா 5 விட குறைவான்னு பார்ப்போம். என்ன 5 அல்லது 5 விட கூடவா இருந்தா இவர் அடுத்த நம்பர் 6.3 தானே. அப்ப 6.4 வரும். 5 விட குறைவா இருந்தா இதே நம்பர் வரும். அதாவது 6.3 வந்திருக்கும். அப்ப இங்க பாருங்க முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தட்ட சொன்னா இவர் முதலாம் தசமதானம். அவருக்கு அடுத்த நம்பரை பார்க்கணும் 5 அல்லது 5 விட குறைவா இருக்கா கூடவா இருக்கான்னு. அப்ப 8என்றவர் 5 விட கூட. என்ன 8என்றவர் 5 விட கூட. அப்ப இவருக்கு அடுத்த நம்பர் என்ன? 6.3 அடுத்த நம்பர் என்ன? 6.4. அப்ப எக்ஸாமன் 6.4 என்று சொல்லுவார். இப்ப இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி. சரி, அதுக்கு நாங்க இந்த விடையை வச்சு கொண்டுதான் சொல்லிருக்கோம். அப்ப இதோட நிப்பாட்டி இருந்தால் மட்டம் தட்டுறதுக்குரிய ஒரு புள்ளி டீம்ல கொடுத்த புள்ளி கிடைச்சிருக்காது. 6.3 போட்டு அடுத்த கேள்வி செஞ்சிருந்தா அந்த கேள்விக்குரிய புள்ளியும் இல்லாம போயிடுது. அப்ப இந்த கேள்வியை வாசிக்குள்ள வடிவ வாசிக்கணும். மட்டம் தட்டு சொல்லியிருக்கா இல்லாட்டி அதே உடைய பாவிக்க சொல்லியிருக்குதா என்றதை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப அடுத்த கேள்விக்கு பார்ப்போம்.